السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த பொள்ளாச்சி சின்னப்பள்ளியில் நடைபெறக்கூடிய மீலாது ஷரீஃப் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நபிகள் நாயகத்தின் அதிசய தோழர்கள் என்ற தலைப்பின் கீழ் நான் உரை நிகழ்த்த இருக்கிறேன். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நம் யாவரையும் பொருந்திக் கொள்வானாக. கேட்கும் செய்திகளிலிருந்து நம் இதயங்களை அல்லாஹ் விசாலப்படுத்தி கண்மணி நாயகத்தின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் பேரன்பு கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, உலகத்திலே ஏறக்குறைய 1,24,000 நபிமார்கள் வந்துள்ளார்கள். அதில் பெரும்பாலான நபிமார்களுக்கு தோழர்கள் இருந்தார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை அஸ்ஸஹாபு என்போம். பொதுவாக தலைவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை தொண்டர்கள் என்றுதான் சொல்லி பழக்கம். ஆனால் இஸ்லாம், குறிப்பாக அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களை தோழர்கள் என்றார்கள், தொண்டர்கள் என்று சொல்லவில்லை. அந்த வகையிலே லிக்குல்லி நபியின் அஸ்ஸஹாப், பெரும்பாலான நபிமார்களுக்கு தோழர்கள் இருந்தார்கள். சில நபிமார்களுக்கு தோழர்கள் இல்லாமலும் இருந்தார்கள். அவர்கள் மாத்திரமே நபி, அவர்கள் மட்டுமே சத்தியத்தை எடுத்து போதித்தார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளாத சமூகமாக அந்த சமூகம் இருந்து வந்திருக்கிறது. பெரும்பாலான நபிமார்களுக்கு தோழர்கள் இருந்தாலும் வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு நிகராக எந்த தோழரும் ஆக முடியாது. அதுதான் நாம் அதிசய தோழர்கள் என்றோம். சஹாபிகளினுடைய வாழ்வியலில் நடந்த நிகழ்வுகள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அறப்பணிகள், இவைகளையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்த்தால், சிந்தனையோடு சீர்தூக்கி பார்ப்போமையானால் அந்த செய்திகளெல்லாம் நம்மை அதிரச் செய்துவிடும், ஆச்சரியப்படுத்திவிடும். இப்படியெல்லாம் நம்மால் வாழ முடியுமா? நம்முடைய இதயங்களை அப்படி ஆக்கிக்கொள்ள முடியுமா என்ற கேள்விதான் மேலெழும். அத்தகைய ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை வாழ வைத்தார்கள். எப்படி வாழ்ந்த சமூகம் அது? எல்லாருக்கும் தெரியும். பொம்பளை பிள்ளை பிறந்தா உயிரோட புதைக்கிற காலம். வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி ذنب குத்திலத்.
உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் எழுப்பப்பட்டு அது எதற்காக கொல்லப்பட்டது என்ற விசாரணை மறு உலகத்தில் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்றைக்கும் அந்த கொல்லப்பட்ட இடம் மக்கால இருக்குது. கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட உயிரோடு புதைக்கிற இடம் இருக்குது. ஹரம் ஷெரீஃபை விரிவாக்கி கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு தெரியும், அது விரிவாக்கிக்கிட்டே இருக்குது. 2 ஹரமும் ஒரு கட்டத்தில் ஒரு பகுதியை விரிவாக்குவதற்காக முனைந்த பொழுது அதற்காக அந்த இடத்துல குழியை தோண்டினாங்க. ரத்தம் பீரிட்டது. அந்த இடத்தை அப்படியே நிறுத்திட்டாங்க. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது அந்த இடம்தான் அப்படி உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளினுடைய இடம் என்று. அப்படி வாழ்ந்த காலத்தில் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொல்வார்கள், சரியான ஆடுகளையே மேய்க்க தெரியாத இருந்தவர்களை மனிதர்களை ஆளுவதற்கான பக்குவத்தை வல்லலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று. அப்படியே அவர்களுடைய வாழ்க்கை மாறி போனது. அந்த செய்திகள் எல்லாம் அடுக்கடுக்காக வரலாற்றிலும் ஹதீதுகளிலும் நிறைவாக தஃசீர்களிலும் பதிவாகி இருக்கிறது. நான் இங்கே நான் சொல்லக்கூடிய செய்திகள் ஓரிரு செய்திகள் மாத்திரமே. அந்த நேரத்திற்குள்ளால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அத்தகைய செய்திகளை நாம் முன்வைப்போம். ஒன்றை நீங்கள் பாருங்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு விசாரணைக்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை ஒரு யூதன் வைக்கிறார். குற்றச்சாட்டை வைப்பது ஒரு யூதன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிஃப் யா அபுல் ஹசன் பிஜிவாரி ஹஸ்மிக், அபுல் ஹசன் உங்களுக்கு பிரச்சனையை, நீங்கள் பிரச்சனையாளர் என்று ஹஸ்ம் வாதிட வந்திருக்கக்கூடிய, உங்களுக்கு எதிராக வாதிட வந்திருக்கக்கூடியவனுக்கு பக்கத்தில் நில்லுங்கள் என்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த யூதனுக்கு பக்கத்தில் அலிநாயகத்தை போய் நில்லுங்கிறாங்க. அலி என்ற வார்த்தையை அவங்க சொல்லலை, அபுல் ஹசன்கிறாங்க. அரபுகளிடத்திலே ஒரு வழக்கு உண்டு. முதல் ஆண் குழந்தையாக இருந்தால், முதல் பிள்ளை ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய தந்தையை என்று பெயர் சூட்டி தான் அப்படி பெயர் வைப்பாங்க. இப்போ உதாரணமாக யாராவது உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது, இஸ்மாயில்னு பெயர் வைக்கிறீங்கன்னு வைங்க. உங்களை எப்படி அபு இஸ்மாயில் அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த மக்கள் அழைப்பாங்க. அந்த அரபுகள் இடத்துல அந்த வழக்கம் இருந்தது. இப்போ எனக்கு அமீர்னு ஒரு பையன் இருக்கிறான், அபு அமீர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளையினுடைய தந்தை என்று கூப்பிடுவார்கள். உங்கள் பிள்ளை இருக்கிறாரு, மூத்த பிள்ளை, ஆம்பளை பிள்ளை. அந்த ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளையும் சேர்ப்பாங்க சில சமயங்களில். ஆனால் பெரும்பாலும் இந்த ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண் குழந்தையினுடைய தந்தை என்று கூப்பிடுவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மூத்த குழந்தை யாரு? ஹசன் ரலியல்லாஹு தஆலா. அதனால் அலிநாயகத்தை எப்படி கூப்பிடுவாங்கன்னா அபுல் ஹசன், ஹசனினுடைய தந்தை அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூத்த பிள்ளை காசிம், ஆம்பளை பிள்ளை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபுகள் அபுல் காசிம்னு கூப்பிடுவாங்க. இது இயல்பான ஒன்று. இப்படி நிறைய நீங்க பார்க்கலாம் அரபுகள் இடத்துல, இது பழக்கத்தில் உண்டு. அப்போ அது ஒரு சிறப்பு பெயர், சிறப்பாக ஒரு கண்ணியமாக அழைக்கிறது. இந்த பெயரை சொல்லி அழைக்கிறத விட இந்த பிள்ளையினுடைய தந்தையே அப்படின்று அழைக்கிறது அரபுகளிடத்தில் அது ஒரு கண்ணியமாக பார்க்கப்பட்டது. இப்போ விவகாரம் வந்திருக்குது. கோர்ட்டில் வாதியாக ஒரு யூதர் இருக்கிறார், பிரதிவாதியாக அலிநாயகம் இருக்கிறாங்க. அலிநாயகத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அழைக்கிறாங்க. அலிநாயகம் வர்றாங்க. வந்ததும் தனக்கு பக்கத்துலலாம் உட்கார வைக்கல, அங்கே போய் நில்லுங்கிறாங்க. கிஃப் யா அபுல் ஹசன் பிஜிவாரி ஹஸ்மிக், உங்களுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கக்கூடிய அவருக்கு பக்கத்தில் போய் நில்லுங்கள் என்கிறார்கள். அலிநாயகத்தினுடைய முகம் அப்படியே மாறிடுச்சு.
கொஞ்சம் மாறுது. இருந்தாலும் அங்கே போய் நிற்கிறாங்க. விசாரணை ஆரம்பமாகிறது, விசாரணை நடக்கிறது, சப்ஜெக்ட் முடியுது. இருவரும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு கேஸ் முடிஞ்சு யூதன் போயிட்டான். போனதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அலிநாயகத்தை அழைத்து அவங்க சொல்கிறாங்க, அலி, நான் நீதியாக நடக்கணும், யாராக இருந்தாலும் கேஸ். அவன் ஒரு கேஸ் வச்சுட்டான். அப்போ நீங்கள் உங்களுடைய அந்தஸ்து என்ன என்பது எனக்கு தெரியும், உங்களுடைய மகத்துவம் என்ன என்பது எனக்கு புரியும். நீங்கள் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர், அவர்களுடைய மருமகனார், அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள். உங்களை குறித்த பல செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்று. அது எனக்கு தெரியும். ஆனால் யூதன் உங்கள் மீது ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கும் பொழுது உங்களை எனக்கு பக்கத்தில் வைக்கிறதோ, உங்களை உட்கார வைக்கிறதோ அது நியாயமாக இருக்காது. எல்லாரையும் நான் எப்படி நடத்துவேனோ அப்படித்தான் நான் நடத்துவேன். நீங்கள் என் வீட்டுக்கு வர்றீங்கன்னா அது ஒரு கண்ணியப்படுத்துவேன், அது வேறு விஷயம். உங்கள் வீட்டுக்கு நான் வருகிறேன் என்றால் அப்போதும் நான் உங்களை கண்ணியப்படுத்துவேன். ஆனால் இது வழக்காடு மன்றம், இதில் எல்லாரையும் நான் நியாயமாக நேர்மையாக நான் நடத்த வேண்டும் என்பதால் தான் நான் உங்களை அங்கே போய் நிற்க சொன்னேனே அன்றி உங்களை குறைவுபடுத்துவதற்காக அல்ல. நான் அப்படி சொன்ன போது உங்களுடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அலிநாயகத்தினுடைய பதிலை பாருங்க. அவங்க சொல்றாங்க, அமீருல் மோமினின், என்னை நீங்கள் அங்கே போய் தான் நிற்க சொல்லியிருக்கணும், அது கரெக்ட். அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன் அவன் என் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறான், அந்த வழக்கு நியாயமானதா அநியாயமானதா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, விசாரணையில் தான் தெரிய வரும். யாராக இருந்தாலும் ஒரு நீதிபதி செய்ய வேண்டிய பணியை, செய்ய வேண்டிய வழிமுறையை தான் நீங்கள் செஞ்சீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் நான் வருத்தப்பட்டது உண்மை, அப்படி போய் நில்லுங்கன்னு சொன்னதுக்கு இல்லை. நீங்கள் என்ன சொல்லி இருக்கணும், அலி அங்கே போய் நில்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் என்னுடைய சிறப்பு பெயரை சொல்லி, யா அபுல் ஹசன் கிஃப், யா அபுல் ஹசன், அபுல் ஹசன் அங்கே போய் நில்லுங்கன்னு சொல்றீங்க. ஆனால் யூதனை அவன் பெயரை சொன்னீர்கள், அவன் பெயரை சொன்னீர்கள். ஆனால் என்னை கண்ணியப்படுத்தி அபுல் ஹசன் என்கிறீர்கள், என்னுடைய சிறப்பு பெயரை அங்கே நீங்கள் சொல்கிறீர்கள். அவன் என்ன நினைச்சிருப்பான், நம்ம பெயரை சொல்லி அழைக்கிறாரு, அவரை மாத்திரம் என்ன செய்கிறாரு, சிறப்பு பெயரை சொல்லி அழைக்கிறாரு, இதுதான் நீதியா என்று அவன் நினைத்து விடுவானோ என்று அஞ்சுதான் நான் என்னுடைய முகத்தை சுருக்கினேனே அன்றி நான் அங்கே போய் நின்றதுக்கு அல்ல என்கிறார்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. கொஞ்சம் யோசிங்க, எப்படிப்பட்ட சஹாபிகள், அதிசயம் இல்லையா? எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிசயம் இல்லையா? இப்படி நம் வாழ்வில் நடக்க முடியுமா? ஒரு தகவல், ஒரு சஹாபி பெரிய வசதியோடு இருந்தாங்க, பிந்தைய காலத்தில் ரொம்ப பெரிய வசதியோடு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் அவங்க கேட்குறாங்க, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கவில்லையா, அல்லாஹ் என்னை கொண்டு உங்களை செல்வந்தர்களாக ஆக்கவில்லையாங்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரும்பொழுது கையில் காசு கிடையாது. அவங்களுடைய மதீன சகோதரரிடத்துல எதை கேட்குறாங்க, பஜாரை காட்டுங்கன்னு தான் கேட்டாங்க. அந்த சகோதரர் மதீனா அன்சாரி சொல்றாங்க, நான் உங்களுக்கு என்னுடைய சொத்தில் பாதியை தருகிறேன், ஏன்னா எனக்கு பெரிய வசதி இருக்கு, நான் சொத்தில் பாதியை தருகிறேன். ஒன்றும் வேணாம், பஜாரை மட்டும் காட்டுங்கன்னாங்க. கையில் ஒன்றும் கிடையாது. அங்கே போய் வெண்ணெயை வாங்கினாங்க கடனுக்கு, கையில் காசு இல்லை, கடனுக்கு வெண்ணெயை வாங்கினாங்க. ஏன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி செய்திகள் தெரிந்திருக்கிறது, திறமையானவர், ஒரு காலகட்டத்தில் மக்காவிலே வசதியோடு வாழ்ந்தவர், நியாயமானவர், கண்மணி நாயகத்தினுடைய திருத்தோழர். எனவே அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் விற்கிறாங்க. இவங்களுக்கு எங்கே எதை விற்றால் எந்த லாபம் பெற முடியும் என்ற அந்த வியாபார நுணுக்கம் அவர்களிடத்தில் நிறைந்திருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன நடந்தது, அவர்களிடத்தில் பணி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தங்க தொழிற்சாலையில் வேலை செய்தோம், இரும்பு தொழிற்சாலைகள் இல்லை, தங்க தொழிற்சாலைகளை,
தங்கங்களை இரும்பு போன்று முறுக்குவோம், எங்களுடைய கைகள் எல்லாம் கூட பொக்களமாக ஆகிவிடும். அந்த அளவிற்கு நாங்கள் நிறைய வேலை செய்தோம். தங்க ஃபேக்டரி வச்சிருந்தாங்க. யாரு? சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, பெரிய வசதியை கொடுத்தான். யாரை கொண்டு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு. அப்படிப்பட்ட வசதியும் வாய்ப்பு மிக்கவர்களாக வாழ்ந்தாங்க. சஹாபிகள் இடத்துல அவ்வளவு பெரிய வசதி வந்து சேர்ந்தது. அப்படி ஒரு சஹாபி, அவங்களுடைய பெயர் என்னுடைய ஞாபகத்தில் வரல, அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாரு கடன் கேட்டாலும் கொடுப்பாங்க. அது ஒரு எழுதியே வச்சிருந்தாங்க. அந்த கடனினுடைய அந்த ஏடு இருக்கிறத ஒரு பெரிய லெஜரா இருந்தது. அவ்வளவு கடன் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைய கால அளவில் பார்த்தால் பல கோடி கடன் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அருமையான சஹாபி. பெரும்பாலும் கடன் வாங்கியவர்கள் எல்லாம் தாபியீன்கள் தான். தாபியீன்களாக இருக்கக்கூடியவர்கள் கடன் வாங்கி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க சுகம் இல்லாமல் ஆயிட்டாங்க. இந்த சஹாபி சுகம் இல்லாமல் ஆயிட்டாங்க. சுகம் இல்லாமல் ஆன போது கடன் வாங்கின யாருமே இவங்களை பார்க்கறதுக்கு வரல. ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க செல்வது என்பது இஸ்லாமியத்தினுடைய பார்வையில் ஒரு பெரிய இபாதத், ஐயாதத்துல் மரீம். நோயாளியை சுகம் விசாரிக்க செல்வது என்பது மகத்தான இபாதத்துங்கிறது நம்ம புரியணும். எந்த அளவிற்கு இந்த மார்க்கம் ஒரு அற்புதமான மார்க்கங்கிறத நீங்க விளங்கிக்கங்க. நோயாளியை சுகம் விசாரிக்க செல்கிறாயா, உனக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் என்கிறது மார்க்கம். ஆனால் அப்படிதான் இருந்தார்கள், எல்லா மக்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க யோசிக்கிறாங்க, என்ன ஆச்சு, என்னை யாருமே நோய் விசாரிக்க வரலையே, பெரும்பாலான மக்கள் வரலையே, ஏதாவது 1-2 பேர் வந்தாங்க, நான் இவ்வளவு சுகமில்லாமல் இருக்கிறேனே, ஏன் வரல? அப்படிப்பட்டவர்கள் அல்லவே, அந்த பண்புடையவர்கள் அல்லவே, நற்பண்புகள் உள்ளவர்கள் அல்லவா இவர்கள், ஏன் வரவில்லை என்று கேட்ட பொழுது அவங்களுடைய உதவியாளர் ஒரு ஹாதிம் இருந்தார். அவர் சொன்னார், யா சாஹிப ரசூலில்லா, கண்மணி நாயகத்தினுடைய திருத்தோழர் அவர்களே, நீங்க கடன் கொடுத்தீங்க இல்லையா, அந்த கடனை பெற்றவர்கள் பெரும்பாலான மக்கள் அதை திருப்ப முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த கடனை திருப்ப முடியல அவங்களால. அதன் காரணத்தினால் இப்ப வந்தா நீங்க கடனை கேட்டுருவீங்களோ என்று பயப்படுறாங்க. உங்களை வந்து சந்திக்க வேண்டும், நோய் நலன் விசாரிக்க வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும் அவர்களுக்கு நிறையவே இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள்கிட்ட அவங்க எல்லாம் கடன் வாங்கி இருக்கிறாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வழி இல்லையா, அவங்க முகத்தில் போய் நம்ம எப்படி விழிக்கிறது, வெக்கமாக இருக்கிறது என்று அவர்கள் வரவில்லை என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தையை பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த கடன் என்னையும் என்னுடைய தோழர்களையும் பிரிக்கிறதா? இந்த வார்த்தைகளை பாருங்க நீங்க, சுபஹானல்லாஹ், இந்த கடன் என்னையும் என்னுடைய தோழர்களையும் பிரிக்கிறதா? உடனே அறிவீங்க, நான் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தேனோ அத்தனையும் நான் தள்ளுபடி செய்கிறேன். கோடான கோடி ரூபாய் தள்ளுபடி செய்கிறாங்க. அப்படி தள்ளுபடி செய்ததனுடைய காரணம் அந்த உல்ஃபத், அந்த சுஹபத், அந்த நட்பு சரியாக இருக்க வேண்டும் என்பதில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பம் தெரிவித்தார்கள். அந்த நட்பையும் அந்த சுஹபத்தையும் காப்பாற்றுவதற்காக அத்தனை என்ன செஞ்சாங்க, கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் தள்ளுபடி செய்கிறாங்க. யாரும் எனக்கு கடன் தர வேண்டியதில்லைன்னு அறிவிப்பு செய்யுங்கன்னாங்க. அந்த வரலாற்றினுடைய செய்தியில் எழுதுறாங்க கடைசியில், அன்று அவர்களை சந்திப்பதற்காக வந்த கூட்டத்தினுடைய நெருக்கடியின் காரணத்தினால் அவர்கள் வீட்டு வாசற்படி உடைந்து போனது. எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு யோசிங்க, எவ்வளோ பேர் வந்திருக்கணும். அவர்களுடைய வீட்டு வாசல்படி உடைந்து போனது என்று. எப்படிப்பட்ட சஹாபிகள்! ஒரு 50 ரூபாய் 1000 ரூபாயை வசதி உள்ளவங்க கூட தள்ளுபடி செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க இல்லையா? இந்த கடன் என்று வந்ததால் இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மஸ்ஜிது நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உள்ள தகவல்கள் தான். இந்த மஸ்ஜிது நபவியிலே சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா மகன், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், மிகப்பெரிய அறிவாளி, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில் அவங்க தான் தலைமை. சஹாபிகளே நம்பர் 1 அவங்க தான். மிகப்பெரிய அறிவாளி, நல்ல ஆற்றல் மிக்கவர்கள்.
அவங்க மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, மஸ்ஜிது நபவியில இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அப்படி பகல்ல இஅ்திகாஃப் இருந்து கொண்டு இருக்கும்போது ஒரு மனிதர் அந்த மஸ்ஜிதுக்குள்ள வர்றார். ஒரு மனிதர் வர்றார், வந்து தொழுறார். அவர் முகத்துல கவலையினுடைய ரேகை அப்பி இருக்கிறது. முழுக்க முழுக்க கடுமையான கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கிறார் என்பது முகத்தை பார்த்தா தெரியும். அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும் சொல்ற மாதிரி அவருடைய முகத்தில் அவ்வளவு கவலை ரேகைகள். அப்ப இதை பார்த்த சீனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர் தொழுது முடிச்சு துஆ முடிச்சு எழுந்து போகும்போது கிட்ட போனாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி கவலையா இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்க பரவாயில்ல. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லி தான் ஆகணும், விடலை, நீங்கள் சொல்லணும் அப்படின்றதும் வேறு வழி இல்லாமல் அவங்க சொன்னாங்க. நான் ஒருவரிடத்திலே கடன் வாங்கி இருந்தேன். அந்த கடனினுடைய காலக்கெடு இன்றோடு முடிகிறது. ஒரு மாதத்தில் தரணும், 2 மாதம் தரணும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலக்கெடு இன்றோடு முடிகிறது. ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான வழி எனக்கு இன்னும் பிறக்கவில்லை. நான் இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ், கொடுக்கும் சக்தி எனக்கு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பிரச்சனை இன்னையோடு முடியுதே என்பதுதான். அந்த கடனுக்கான அந்த கால அவகாசம் இன்றோடு முடிகிறது, அதை திருப்பி கொடுப்பதற்கான வழி எனக்கு கிடைக்கவில்லையே என்று நான் வேதனைப்படுகிறேன் என்று சொன்னதும் அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க? நான் இன்ன நபர். ஓ இவரை எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்காக வேண்டி ஒரு சிபாரிசு செய்கிறேன். இன்னொரு மாதம் உதாரணமாக ஒரு கால அவகாசம் கொடுங்க, 1 மாதமோ 2 மாதமோ கொடுங்க, அவர் திருப்பி தந்துடுவார் அப்படின்னு நான் சொன்னால் அவர் நிச்சயமாக ஏற்றுக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல பண்புள்ள ஆள் தான், அடாவடித்தனமான ஆள் இல்லை, பிரச்சனைக்குள்ள ஆள் கிடையாது. எனவே அவர் பண்பான ஆள். நான் அவரிடம் உங்களுக்காக நான் பேசுகிறேன், எனவே நீங்கள் வாங்க நாம போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த வாசலை கடக்கும் போது அந்த மனிதர் சொல்கிறார், யா சாஹிப ரசூலில்லாஹ், நாயகத்தின் தோழர் அவர்களே, நீங்கள் இஅ்திகாஃப் அல்லவா இருக்கிறீர்கள், பள்ளியை விட்டு வெளியில் வந்தால் இஅ்திகாஃப் முறிஞ்சு போயிடும் இல்லையா, பள்ளியை விட்டு வெளியில் போயிட்டா இஅ்திகாஃப் முறிஞ்சு போயிடும். ஆகவே நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கிறீங்களே, ஏன்னா மறந்து வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் நாயகம் சொன்ன பதிலை பாருங்க, எனக்கு தெரியும், நான் இஅ்திகாஃப் இருக்கிறதை நான் மறக்கலை, நான் நினைவோடு தான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லட்டுமா? இதோ இங்கே வாழும் கண்மணி நாயம் ரவுதாவை காட்டி சொல்றாங்க, இவங்க சொல்றதுக்கு நான் கேட்டிருக்கிறேன், இவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன். ஒரு மூமினுடைய கஷ்டத்தை அகற்றுவதற்காக முனையக்கூடிய இன்னொரு மூமினுக்கு ஒரு மூமினுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்குது. அந்த மூமினுடைய கஷ்டத்தை அகற்றுவதற்காக இன்னொரு மூமின் முனைவானையானால், செயல்படுவானையானால் அவனுக்கு 70 வருஷத்தினுடைய இஅ்திகாஃபினுடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள். நீங்க யோசிங்க, 2 விஷயம். ஒன்று சஹாபிகளினுடைய தன்மை, அதிசயமான சஹாபிகள். 2வது இந்த மார்க்கம் எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம், ஒரு ஆதரவான மார்க்கம், அனுசரித்து செல்லக்கூடிய மார்க்கம் என்பதை நீங்க பாருங்க. என்ன இஅ்திகாஃப் இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு பெரிய பாக்கியமான விஷயம் தான் அது. அந்த மஸ்ஜித் இப்போ நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, மஸ்ஜிதுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க, இப்போ நியத்து நீங்க வச்சுக்கலாம், வைக்கலன்னா பள்ளியில் தரிபடுகிறேன் அப்படி நியத்து வச்சா நீங்க இருக்கிற காலம் எல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது, ஆகிரத்துக்கு தெரியும். இப்போ நீங்க வைக்கலன்னா கூட இப்போ நீங்க வச்சுக்கிடணும். அப்ப இந்த நன்மை ஒரு பெரிதான நன்மை தான், ஆகிரத்தில் தான் அது எவ்வளவு பெருசு என்பது நமக்கு தெரியும். நான் சொல்ல வருவது, ஆனால் இந்த நன்மையை விட இன்னொரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமினுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக நீ முனைவது என்பது இருக்கிறதே, அது இதைவிட பல வருடங்களை இபாதத்து செய்வதை விட சிறந்ததுங்கிறான். இஅ்திகாஃப் இருக்கிறதை விட சிறந்தது. அப்ப இஅ்திகாஃப் இருக்கிறது சிறந்ததா, ஒரு மூமினுடைய கஷ்டத்தை நீக்கிறது சிறந்ததா என்றால் இந்த மார்க்கம் எதை சொல்லும்? ஒரு மூமினுடைய கஷ்டத்தை நீக்குவதைத்தான் முற்படுத்தும். ஏன்னா இப்போ நீங்கள் பள்ளிவாசல் இருக்கிறீங்க, நம்மளாம் இருக்கோம், எல்லாம் இஅ்திகாஃபில் இருக்கிறோம். இதனால் ரப்புக்கு என்ன நன்மை? அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து கூடிடுமா? அல்லது யாருமே இஅ்திகாஃப் இருக்காமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைஞ்சிடுமா?
அது குறைய போவதும் இல்லை, கூட போவதும் இல்லை. ரப்பினுடைய அந்தஸ்து மிக உயர்ந்தது, அதற்கு மேல் இல்லை. அது எப்போதும் இறங்கப் போவதும் இல்லை, தாழப்போவது இல்லை. ஆக நாம் யாருமே இஅ்திகாஃப் இருக்காவிட்டாலும் தொழாவிட்டாலும் அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து ஒருபோதும் குறைய போவதில்லை. ஆனால் அதே சமயம் ஒரு மனிதனுக்காக உதவுவது, அவனுடைய மன உளைச்சலை போக்குவது, அவனுடைய கஷ்டத்தை நீக்குவது என்பது ஒரு சிறந்த விஷயமா இல்லையா? இந்த மார்க்கம் எவ்வளோ அழகான மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம். இந்த விஷயங்களை, இபாதத்துக்களை எப்படி அணுகுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அப்படி ஒரு அற்புதமான மார்க்கம். அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மூமினுடைய கஷ்டத்தை அகற்றுவதற்காக முனைவது என்பது 70 வருஷம் இஅ்திகாஃப் செய்ததை விட சிறந்தது என்று சொல்வதை இந்த சாஹிபுர் ரவுலா, இந்த ரவுலாவிலே வாழக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன். இந்த இஅ்திகாஃப் முடிஞ்சிட்டா இன்ஷா அல்லாஹ் ஹயாத்து பாக்கி இருந்தால் நான் நாளைக்கு வந்து இஅ்திகாஃப் இருப்பேன் அல்லது கலா செஞ்சுக்கிடுவேன் இல்லையா? ஆனால் இது ஒரு பெரும் பாக்கியம் என்று அவர்கள் சொல்லி தந்தது. நாம் யோசிக்கிறோம் அருமையானவர்களே, எப்படிப்பட்ட அற்புதமான சஹாபிகள், அந்த சஹாபிகளை எவ்வளவு அதிசயமாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா. அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த குறைஷி காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் சொல்லுவார்கள், என்ன அந்த மூடர்கள் விசுவாசம் கொண்ட மாதிரி ஈமான் கொண்ட மாதிரி நாங்கள் ஈமான் கொள்ளணுமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சஹாபிகளை எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே எப்படி சொல்லப்படுகிற இந்த குர்ஆனில் என்ன வார்த்தை வருகிறது? சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கள் என்று தான் சொல்லப்பட்டது அவர்களிடத்தில். அப்போ ஒரு ஈமான் இருக்கிறதாக இருந்தால் எப்படி இருக்கணும்? சஹாபிகளினுடைய ஈமான் மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறது விளங்குறமா இல்லையா? நான் இதை விரிக்கவில்லை, ஒரு குறிப்பை தருகிறேன். குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்றால் சஹாபிகளுடைய ஈமான் மாதிரி இருக்கணும். அதான் ஆச்சரியமானது, அதிசயமானது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான சஹாபி, அழகான சஹாபி, நல்ல ஹைட்டு வெயிட்டு, நல்ல ஜவான், அருமையாக இருப்பாங்க. யுத்த களத்தில் அப்படி நின்றா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ புஷ்டியான ஆள். ஒரு கட்டத்தில் அவர்கள் யுத்த களத்திலே கலந்து கொள்றாங்க. ரோமர்களோடு நடந்த அந்த யுத்த களத்திலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். கைசர் அதிலே இடம்பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய போர் நடக்கிறது. சையதுனா அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுற்றி சுழன்று அவர்கள் யுத்தம் புரிவதை பார்த்து கைசர் ஆச்சரியப்பட்டு போனார். தன்னுடைய மேய்காப்பாளர்கள் அழைச்சார், இங்கே வாங்க, என்ன செய்வீங்களோ தெரியாது, நீங்கள் அடிபட்டாலும் சரி, மிதிப்பட்டாலும் சரி, வென்றாலும் சரி, தோற்றாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவரை கைது செய்யணும், அவரை பிடிச்சி நீங்கள் கொண்டு வரணும் என்னோட, எனக்கு அவர் வேணும். என்ன ஆச்சரியமான லாவண்யமாக அற்புதமாக வாழையை சுழட்டுகிறார், கொஞ்சமும் அச்சம் இல்லாமல். யார் அவர்? பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறார், எனக்கு அவர் வேணும், என்ன பாடுபட்டாலும் சரி அவரை நீங்கள் கைது செஞ்சிடணும் என்று சொல்லி தன்னுடைய மேய்காப்பாளர் சொல்ல, அவர்களெல்லாம் தளபதியிட்ட சொல்லி முக்கியமான வீரர்களை ரெடி பண்ணி ஒரு கட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தான் அரெஸ்ட் ஆகினாங்க. அவங்களோட சிலர் ஏறக்குறைய 10-15 பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க அந்த யுத்தத்தில். முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்குது. ஆனால் இவங்க கைதிகளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ரோமுக்கு வந்துட்டாங்க, தங்களுடைய நாட்டுக்கு வந்துட்டாங்க. முஸ்லீம்களுக்கு பகத்தான வெற்றி கிடைத்தது அந்த யுத்தத்தில். ஆனாலும் முஸ்லீம்கள்லையும் உயிர் போயிருக்கும், எதிரிகளில் நிறைய உயிர் போயிருக்குது. இந்த எதிரிகளில் நிறைய பேர் இங்கே கைதாகி இருக்கிறாங்க, முஸ்லீம்களில் சிலரும் அங்கே கைதாகி இருக்கிறாங்க. அதில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தானே இருக்கிறாங்க. எல்லா கைதிகளை சிறையில் வைக்கப்படுது, முறையாக நல்ல கவனிக்கப்படுது. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு நடக்குது. இப்போ நம்மெல்லாம் சிறையில் போனால் நம்ம எப்படி இருப்போம்? பெரிய பெரிய மந்திரிகள் சிறையில் போனால் அவன் எப்படி இருப்பான்? அவன் கோடிக்கணக்காக ஊழல் செஞ்சுருப்பான். அவனை சிறையில் கண்ணியமாக பெரிய பாதுகாப்பு விஐபி. ஒரு விவசாயியாக இருப்பான், ஒரு 10,000 ரூபா கட்டாமல் இருப்பான், அவன் படுற பாடு வேறு விதமாக இருக்கும்.
சரி, நான் அந்த அரசியலுக்கு செல்லவில்லை. நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறையை நாம் பேசுகிறோம். அங்கே என்ன நடந்தது என்றால், அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுக்கு ரொம்ப பெரிய உபசாரம் நடக்குது. அவர் பார்க்குறாரு, என்னடா இது, இந்த நாட்டில் கைதிகளுக்கு நாம தான் அவ்வளோ கைதிகளை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளை கண்ணியப்படுத்த சொன்னாங்க. பத்ர் களத்தில் கைது செய்யப்பட்ட அந்த 70 கைதிகள் மதீனாவில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக உணவு கொடுக்கப்படுது. நல்ல உணவு கொடுத்துட்டு இவங்கெல்லாம் அந்த அவர்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்கிறாங்களே சஹாபிகள், அவங்கெல்லாம் காஞ்ச ரொட்டியை தண்ணியில் முக்கி சாப்பிட்றாங்க. இந்த கைதிகள் பார்க்குறாங்க, இது என்னடா அதிசயமாக இருக்குது, அதான் நமக்கு தரணும், இதை அவங்க சாப்பிடணும், நல்ல உணவு நமக்கு தந்துட்டு இத்து போன உணவு அவங்க சாப்பிட்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன்னா அவங்களும் சகோதரர்கள் தானே, எல்லாம் மக்கவாசிகள் தானே, இதில் முஹாஜிர்களும் இருக்கிறாங்களே, என்னப்பா இது, எங்களுக்கு நல்ல உணவை தந்துட்டு இதை போய் நீங்கள் தின்னுட்டு இருக்கிறீங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். நீங்கள் கைதிகளாக இருந்தாலும் ஒரு வகையில் விருந்தாளிகள், நீங்கள் கைதிகள் தான், ஆனால் உங்களுக்கான உணவுகளை சரியாக வழங்கப்பட வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சஹாபிகளை உருவாக்கினாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, என்னடா நம்ம செஞ்ச மாதிரி இவங்க செஞ்சுட்டாங்களா, எல்லா கைதிகளுக்கும் அப்படி தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க இவங்க. ஆனால் அப்படி இல்லை, இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. இவங்களுக்கு தனி செல், எல்லாம் விஐபி செல் மாதிரி கொடுத்துருக்கு. அடுத்த நாள் காலையில் இவங்களை மன்னருடைய தர்பாருக்கு அழைத்து வரப்படுகிறது. மன்னர் விசாரிக்கிறார், உங்கள் பேர் என்ன? அப்துல்லா இப்னு ஹுதாஃபா. உங்களுடைய வீரமும் நீங்கள் போர் செய்த அந்த லாவண்யமும் அழகும் அந்த தைரியமும் என்னை பிரமிக்க வைத்தது. ஓப்பனாக பேசுகிறார், என்னை பிரமிக்க வைத்தது. நான் தோற்றாலும் பரவாயில்லை, நீங்கள் எனக்கு வேண்டும் என்று நான் என்னுடைய மெய்காப்பாளர்களிடம் சொன்னேன். எப்படியாவது கைது செய்து அவரை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னேன். அது நடந்தது. இப்போ நீங்கள் நிறுத்தி இருக்கிறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை மட்டும் இல்லை, எல்லா முஸ்லீம்களையும் நான் விடுதலை செஞ்சிருவேன். என்னிடம் யாரெல்லாம் அரசாக இருக்கிறாங்களோ அந்த முஸ்லீம்கள் அத்தனை பேரையும் நான் விடுதலை செய்கிறேன். செய்யலாமா? கோரிக்கையை முதல்ல சொல்லுங்க. அந்த கோரிக்கையை ஏற்கிற மாதிரி இருக்கட்டும். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏற்பீர்களேயானால் காசம் துக்க சுல்தானி, என்னுடைய அரசை நான் பங்கு போடுகிறேன். என்னுடைய அரசை, இந்த நாட்டை நான் உங்களுக்கு பாதியாக நான் தர்றேன். ரோமராஜ்யம் அன்னைய எவ்வளோ பெரிய ஆளுமைக்கு உட்பட்டது. அன்றைய வல்லரசுன்று 2 அரசை சொல்லுவாங்க, ஒன்று ரோம், இன்னொன்று பாரசீகம், ஈரான் ஈராக். அப்போ இந்த அல்லாவே ஒரு கட்டத்தில் ஒலிபத்தி ரூம் அப்படிங்கிறான், ரோமை பற்றி குரானில் சொல்கிறான், அது தனி வரலாறு. அப்போ அவ்வளவு பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய நாடு, இந்த நாட்டை அசைக்க முடியாது என்று உலகம் நம்பி இருந்தது. பாரசீகத்தை கைப்பற்ற முடியாது, அசைக்க முடியாது என்று உலகம் நம்பி இருந்தது. எல்லாத்தையும் அசைச்சாங்க. முஸ்லீம்கள் அங்கெல்லாம் வெற்றி கொடியை நாட்டினார்கள். இப்ப அப்படிப்பட்ட ஒரு வல்லரசான நாட்டை நான் உங்களுக்கு காசம் துக்க சுல்தானி, என்னுடைய அரசை நான் உங்களோடு பங்கீடு செய்கிறேன், உங்களுக்கு பங்களிப்பு செய்கிறேன். ஆளுக்கு பாதியை எடுத்துக்கிடுவோம், ஆனா நீங்க ஏத்துக்கிடணும். விஷயத்தை சொல்லுங்க. முதல்ல என்ன நிபந்தனை? நீங்க கிறிஸ்டியனா மாறணும், நஸ்ரானியா மாறணும் அப்படின்னு சொன்னதும் அவங்க சொன்னாங்க, இந்த துனியா இருக்கே இது ஒரு அற்பம் என்று எங்களுக்கு படித்து தரப்பட்டிருக்கிறது. இந்த உலகமே உங்க நாடு மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே உங்கள் கையில் இருந்து இந்த உலகம் முழுவதையுமே உங்கள் கையில் தர்றேன்னு சொன்னாலும் கூட இந்த துனியாவை பற்றி எங்களுக்கு ஜீஃபா, செத்த பிணம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் என்னுடைய ஈமானை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய ஈமான் என்று நான் அகலப்போவது இல்லை என்று மிக உறுதியாக அரசனுக்கு மத்தியில் பேசுகிறாங்க.
சரி, அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காகவே ஒரு தப்பான வம்பு செய்வான், அடிப்பான், பிடிப்பான். ஏன்னா அவங்க கையில் இருக்க என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு கைதியை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியும். எனவே அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஏதாவது வார்த்தையை சொல்லலாமா? என்ன அப்படிப்பட்டவர்கள் அல்ல சஹாபிகள், அதிசய சஹாபிகள். முடியாது அப்படின்னாங்க. அவன் சொன்னான், என்னுடைய மகளை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னா. முடியாதுங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அரசனுக்கு கோபம் வருது. என் மகளை கட்டி தர்றேங்கிறேன், நாட்டையே பங்கீடு செய்கிறேங்கிறேன், இதை விட பெருசு என்ன இருக்கு? அப்படியும் நீ கிறிஸ்டியனாக மாற மாட்டாயா என்றதும் அவனுக்கு கோபம் இருந்தது. அச்சுறுத்த ஆரம்பித்தான். முதல்ல லட்டை கொடுக்குறான், அதுக்கப்புறம் லத்தியை கொடுக்குறான். மாறுகிறாயா? இல்லை என்னால் உன்னை அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் என்று எச்சரிக்கை செய்கிறான். எந்த பதட்டமும் இல்லாமல் அப்போ எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி இப்போ பேசுகிறாங்க. ஆச்சரியப்படுறான், என்ன மனுஷன்டா இது, இவ்வளவு ஆசையூட்டிய போதும் அதே நிதானத்தில் இருக்கிறார், இவ்வளவு பயங்கரமாக அச்சுறுத்திய போதும் அதே நிதானத்தில் இருக்கிறார். இது ஆச்சரியம் இல்லையா? அதிசயம் இல்லையா? திகைத்து போகிறான். முடியல அவனால். எவ்வளவோ கைசர் முயன்று பார்க்கிறார், முடியல. சிறையில் கொண்டு அடைண்டாச்சு. அதற்கு பிறகு ஒரு கவுன்சிலிங் அவனுக்கு நடக்குது. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பலரை கொண்டு, அறிவாளிகளை கொண்டெல்லாம் பல கவுன்சில்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த கவுன்சில்களும் ஆசையோடும் இருந்தது, அச்சுறுத்தலாகவும் இருந்தது. ஒரு முடிவுக்கு வந்துட்டான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வருகிறார் கைசர். அவர் சொன்னார், இந்த ஒரு 3 கைதிகள், இவரோடு கூட 2 கைதிகள், முஸ்லீம் கைதிகள் அழைச்சிட்டு வாங்க. அழைத்து கொண்டு வந்து ஒரு பெரிய சட்டியை எடுங்க, கீழே நெருப்பை பற்ற வைங்க, சட்டி முழுவதும் எண்ணெயை கொதிக்க வையுங்கள். கொதிக்க வைத்து இவரையும் நிறுத்தி வைத்து கொண்டு முதலாவதாக வேறு முஸ்லீமிடம் நீங்கள் கேளுங்கள், இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியில் வர்றியா இல்லையா, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா என்று நீங்கள் கேளுங்கள். அவர் மறுத்தாரையானால், ஏற்றுக்கொண்டாலும் விட்டுருங்க, விடுதலை செஞ்சு அங்கேயும் அனுப்பிடுங்க, அவருக்கு சன்மானத்தை கொடுத்து அனுப்பிடுங்க. அவர் மறுப்பாரையானால் கொதிக்கும் அந்த சட்டியில தூக்கி போடுங்க, இவர் பார்க்கட்டும், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா பார்க்கட்டும். அந்த இடத்துல அவங்க இல்லை, தன்னுடைய பணியாளர்கள் இடத்துல, வீரர்கள் இடத்துல அவர் சொல்றார். அதே மாதிரி இரண்டாவது நபருக்கும் அதே மாதிரி தண்டனையை கொடுங்கள், ஏற்றால் சரியில்லை என்றால் தண்டனை. மூன்றாவதாக இவர் அச்சுறுத்துருங்க, என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க, என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. அவரை போற்ற வேணாம், ஆனால் அவர் எனக்கு வேணும், என்ன நடக்குது நீங்கள் பார்த்துட்டு எனக்கு தகவல் அனுப்புங்க. அவர் பின்னால் தான் இருக்கிறார். அதே மாதிரி 3 நபர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். முதலாவது நபரிடத்தில் கேட்கப்பட்டது, தத்தனஸ்ஸர், நீ நஸ்ரானியத்தை ஏற்றுக்கொள்கிறாயா? முடியாது அப்படிங்கிறாரு. தூக்கி போட்டாங்க. கொதிக்கிற எண்ணெயில் போட்டால் எப்படி இருக்கும் சகோதரர்களை? கொஞ்சம் யோசிங்க. அந்த ஆபத்திலிருந்து தப்புவதற்காக கூட ஒரு மனிதன் அந்த மாதிரி சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பாவம் இல்லை தானே? ஷரியத் அது பாவமாக பார்க்கையில், அதையும் குர்ஆன் பேசும். அவனோட கல்பு முத்துமா என்ன இருக்கதா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்குறான். அவனோட கல்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கா, அந்த நிதானமாக இருக்கிறதா, துமானியனத்தா இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்க்கிறான். அந்த இடத்துல ஒரு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இந்த கொடிய வேதனையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு தப்பான வார்த்தையை சொன்னதின் காரணம் இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியேற மாட்டார். ஆனாலும் கூட அந்த ஒரு சலுகையும் எடுத்துக்கொள்ளாமல் முடியாது என்று சொன்னதால் தூக்கி என்ன செய்து கொத்திக்கும் வந்த கொப்பராவில் போடப்பட்ட போது உடம்பிலிருந்து சதைகள் எல்லாம் கலண்டு போனது. தனித்தனியாக சதைகளும் எலும்புகளும் மிதக்க ஆரம்பிச்சது. மற்ற 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் யோசிக்கிறோம், இப்படியெல்லாம் சஹாபிகளால் இருக்க முடிந்தது என்றால் அவர்கள் அதிசய சஹாபிகள் தான். இரண்டாவது நபரையும் கேட்கப்படுது, அவங்களும் மறுக்கிறாங்க, அவங்களையும் தூக்கி போடப்படுது. இப்போ மூணாவது இவங்க தான் இருக்கிறாங்க, கதாநாயகர், ஹீரோ. இப்போ அவங்க தான் நிற்கிறாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா. அவங்க கண்களிலிருந்து கண்ணீர் வடியுது. அப்போது அவர்கள் உணர்கிறார்கள், எண்ணுகிறார்கள். யாரு? அந்த வீரர்கள் எண்ணுகிறார்கள், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா பயந்துட்டாரு. அப்போ அரசர் தெளிவான விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறாரு. கண்களிலிருந்து கண்ணீர் வடியுது, அச்சம் வந்துட்டு, பயம் வந்துருச்சு என்ற தகவல் மன்னர் கொடுத்த போது மன்னருக்கு சந்தோஷம். அவரை அழைத்து வாருங்கள். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா, இப்போவாவது நீங்கள் உணர்ந்தீர்களே, எனக்கு சந்தோஷம். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா கேட்டாங்க, என்ன உணர்ந்ததாக நீங்கள் கருதுகிறீர்கள்?
2 பேரை தூக்கி போட்டு அவங்கெல்லாம் இறந்த அந்த காட்சியை பார்த்து நீங்கள் பயந்து கண்ணீர் வடித்தீர்களே. அரசே, நான் பயந்து கண்ணீர் வடிக்கவில்லை, நான் பயந்து கண்ணீர் வடிக்கவில்லை. இறைவனுடைய சமூகத்தில் சொர்க்கத்தில் சேருவதற்கு என்னை விட அவர்கள் முந்தி விட்டார்களே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று கண்ணீர் வடித்தென்றதும் அப்படி அரண்டு போயிட்டார். இது என்ன மனுஷன் இவர், நீங்கள் யார் அப்படிங்கிறது கேட்குறார். நீங்கள் யார், நீங்கள் யார்? நபிகளினுடைய தோழர் நாங்கள், எங்களை அப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கைசர் அழ ஆரம்பித்தார். கைசர் அழுகிறார், கண்ணீர் வடிகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? என்ன அற்புதமான தோழர்கள், எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். சரி, கடைசியாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் கிறிஸ்டியன் ஆக வேண்டாம், நாடு வேணாம், ஒன்றும் வேணாம், நான் உங்களெல்லாம் விடுதலை செய்கிறேன். உங்களை மட்டும் இல்லை, சிறையில் யார் முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ எல்லாரையும் நான் விடுதலை செய்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரணும், ஒரு ஆசை. என்னது? நான் என் வாழ்வில் இவ்வளவு பெரிய வீரனையும் தைரியசாலையையும் ஒரு தூய எண்ணத்தை கொண்ட அந்த வலிமையான ஈமான் என்று சொல்றீங்களே, அதை மாதிரி பார்க்க நான் யாரையும் பார்க்கல, இப்படி ஒரு நபரை நான் பார்த்ததில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஆசை, உங்களுடைய தலையில் இல்லை, நீங்கள் என்னுடைய தலையில் முத்தமிட வேண்டும். என் தலையில ஒரு முத்தமிடுறீங்களா, உங்களுடைய முத்தம் எனக்கு கிடைக்கணும். அதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். என் தலையில் ராசி, என்னுடைய தலையில நீங்க முத்தமிடணும் என்று கேட்டபோது, இப்ப இவங்க யோசிக்கிறாங்க, அதுவுல்லா, அல்லாஹ்வுடைய எதிரி, அவன் தலையில முத்தமிட சொல்றான். அப்படி முத்தமிட்டதின் காரணத்தினால் நான் மட்டுமல்ல, பல முஸ்லீம்களுக்கான விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைப்பது என்பது ஒரு பாக்கியம். அல்லாஹ்வினுடைய பாதையில இன்னொரு முறை போரிடலாம் இல்லையா, ஃபீஸபீலில்லாஹ் வரலாம், இந்த தீனுக்காக வேண்டி ஹிதுமத்து செய்யலாம். எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல அப்படின்னு தன்னால் யோசிக்கிறாங்க. இது சரியா, ஷரியத்தில் பிழையா, எந்த கட்டத்தில் யோசிக்கிறாங்க பாருங்க. அதுவுல்லா, அல்லாஹ்வுடைய எதிரி, அவனுடைய தலையிலே முத்தமிட சொல்கிறான், அவ்வளவுதானே. இதில் இஸ்லாத்தில் ஒரு பெரிய தடை இருக்கிற மாதிரி தெரியல. சரின்ட்டாங்க. அவன் தன்னுடைய தலையை குனிந்து கொடுத்தான், அந்த தலையிலே அவர்கள் முத்தமிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அவன் சொன்ன மாதிரியே எல்லாரையும் விடுதலை செஞ்சிட்டான். நிறைய அன்பளிப்புகளுக்கு கொடுத்து நீங்கள், நான் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பார்க்கல, என்ன ஆச்சரியம், ஏன் முஸ்லீம்கள் இவ்வளவு பெரிய நகரங்களையும் நாடுகளையும் வெற்றி கொள்கிறார்கள் என்பதை என்னால் புரிய முடிகிறது. அந்த வலிமையான ஈமான், அந்த தூய எண்ணம், அந்த தைரியம், இறைவனுக்கு மட்டுமே அஞ்சுவது என்ற தன்மை, இதன் காரணத்தினால் தான் அவர்கள் வெல்லுகிறார்கள் என்பதை நான் புரிகிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் விடுதலை செஞ்சிட்டான். ஆனாலும் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. நாம் செய்தது சரியா பிழையா? வந்துட்டாங்க வெளியில, எல்லா நாட்டை விட்டு கிளம்பி மதீனாவுக்கு வரப்படுது. நாம் செய்தது சரியா பிழையா, செய்தது சரியா பிழையா அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருந்தது. நல்லதை நாடித்தான் நம்ம செஞ்சோம், ஆனாலும் அது பிழையாக இருக்குமோ என்றெல்லாம் ஒரு பயம் இருந்தது. நேராக மதீனா ஷரீஃப் வர்றாங்க. அமீல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நடந்த விஷயங்களை அத்தனையும் சொல்லுகிறார்கள். அதை அமைதியாக கேட்டுக்கிறாங்க. நிறைய சஹாபிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, சஹாபிகள் இருக்கிறாங்க, தாபிகள் இருக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷித்து சொல்கிறார்கள், நம் ஹக்குன் அலைனா, ஹக்குன் அலைனா, நம் ஒவ்வொருவரின் மீதும் கடமை. என்ன கடமை தெரியுமா? இவ்வளவு பெரிய வீரரினுடைய தலையை முத்தமிடுவது நம்மீது கடமை. அன அப்தவ், நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து வந்து அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலையிலே முத்தமிட, ஒவ்வொரு சஹாபியும் தாபியன்களும் வரிசையா வந்து அத்தனை பேரும் தலையில முத்தமிட்டுட்டு போனாங்க. நாம் சொல்ல வருவது, இந்த தலைப்பை நீங்கள் பாருங்கள், அண்ணலின் அதிசய சஹாபிகள். உலகத்தில் எந்த தோழரும் இப்படி வாழ முடியாது. முடியுமா? யாராவது வாழ முடியுமா? ஆச்சரியம் இல்லையா? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாபெரும் வீரர், மாபெரும் வீரர். அவங்க கையில் வாழ் கிடைத்தால் வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாச்சா இல்லையா? ஹாலித் ரலியல்லாஹு தஆலா, ஹாலித் இப்னு வலீத் என்று சொன்னாலே வெற்றியினுடைய சிகரம். அவங்க தலைமை என்று வந்தால் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அது நிச்சயமாக வெற்றி தான் அப்படின்னு சித்திக் நாயகத்தினுடைய காலத்திலேருந்து ஆரம்பித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் சஹாபிகளும் சரி தாபியன்களும் சரி, ஹாலித்
தலைமை ஏற்கிறார் என்று சொன்னாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அது வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை. அது அப்படி தான் காலமெல்லாம் நடந்திருக்கு. 90,000 பேர் கலந்து கொண்ட மூத்தா யுத்தத்தில் எதிரிகள் 90,000 பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வெறும் 4,000 பேர். 3 தளபதிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டு 3 சஹாபிகளும் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. 4வது சொன்னாங்க, 3வது சஹாபியும் ஷஹீதாக்கப்பட்டால் நீங்களாக ஒரு நபரை தேர்வு செய்யுங்கள், தளபதியை தேர்வு செய்து நீங்கள் யுத்தம் புரியுங்கள் என்று சொன்னார்கள். 3 சஹாபிகளும் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு காலித் இப்னு வலீதை அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் சஹாபிகள் தேர்வு செய்கிறாங்க. அவங்க தலைமையில் நடக்குது. எதிரிகள் 90,000, முஸ்லீம்கள் வெறும் 4,000. அதில் பல சஹாபிகள் ஷஹீதாயிட்டாங்க. இந்த நிலையிலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெற்றி கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடிகளை சமர்ப்பிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நுணுக்கம் என்றால் அப்படிப்பட்ட நுணுக்கம். இன்னும் ஒன்றை சொல்லவா, உஹது யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கான தோல்வி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் காலித் இப்னு வலீத் தான். அப்போ முஸ்லீம் தரப்பில் இல்லை, அவங்க எதிர் தரப்பில் இருந்தாங்க. அவ்வளவு நுணுக்கமானவர்கள். யுத்த களத்திலே எதை எப்படி நகற்ற வேண்டும் என்பதை துல்லியமாக உணர்ந்தவர்கள். அந்த இல்மு அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்காக போகிறாங்க. பாரசீகங்கிறது ஒரு பெரும் நாடு, ஈரான் ஈராக். அங்கே மாபெரும் கிஸ்ரா இருக்கிறான். அவனுக்கு கீழால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான அரசர்கள் இருக்கிறாங்க, சிற்றரசர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போகிறாங்க. வெற்றி 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 தான். கோடி கோடியாக செல்வம் வந்து காலடியிலே கிடக்கிறது. கிஸ்ரா மன்னனை வீழ்த்திய போது முஸ்லீம்களுக்கு கிடைத்த அந்த கனிமத்து பொருள்கள் எவ்வளவு தெரியுமா? கணக்கிட முடியல. ஒவ்வொருவருக்கும் பல கோடிகள். ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் தாபியின்களுக்கும் கிடைத்தது பல கோடி. ஆக குறைஞ்சது 50 கோடி இந்த கணக்கில் இருக்கும். இங்கே யோசிச்சு பாருங்க, எப்படி வாழ்ந்திருப்பார்கள் அவர்கள். அவர்களுடைய பொருள்கள் எல்லாம் மாணிக்கமும் மரகதலும் மூடை மூடையாக மதீனா ஷெரீஃபுக்கு வந்து இறங்கியதை பார்த்து சையதுனா அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடித்தார்கள். நான் அந்த தகவலை விரிவுபடுத்தவில்லை. அப்படிப்பட்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சு நொறுக்கிட்டு போறாங்க. இன்னும் கடைசி எல்லாத்தையும் வீழ்த்திட்டாங்க. கடைசியாக கிஸ்ராவோட தான் யுத்தம். இனி அவன் மட்டும்தான் இருக்கிறான். வீழ்ந்துட்டா பாரசீகமே முடிஞ்சுது. மாபெரும் படை, முஸ்லிம்களிடத்திலையும் வலிமையான படை இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு கடிதம் வருது. நான் எத்தனை விதமாக இந்த சஹாபிகள் கையாளப்பட்ட பொழுதும் அவருடைய ஈமான் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய கடிதம் கொண்டு வர்றாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கடிதத்தை கொண்டு வர்றது ஒரு சஹாபியை கொண்டு வர்றாங்க. அஷரத்துல் முபஷ்ஷரால உள்ளவங்க கொண்டு வந்து காலித் இப்னு வலீத் கையில் கொடுக்குறாங்க. யுத்த களத்தில் கடிதத்தை வாசி பார்க்குறாங்க. அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் எழுதியது காலித் இப்னு வலீதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை நான் பதவி நீக்கம் செய்கிறேன். யோசிங்க, மாபெரும் வெற்றியை இந்த சமூகத்துக்கு தந்துவிட்டு கடைசியாக ஒரே ஒரு யுத்தம் தான் இருக்கிறது. இதோடு பாரசீகமே கையில் வந்துடும், முடிஞ்சது. அப்படிப்பட்ட நிலையில ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த யுத்த களத்தில் இவர்கள் அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் யார் இந்த கடிதத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்களிடத்தில் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைக்கணும். ஒப்படைப்பது மாத்திரமல்ல, துணை தளபதியாகவும் நீங்கள் இல்லை, பகுதி தளபதின்னு இருப்பாங்க. அந்த வடக்கு பகுதி, இடப்பகுதி, வலப்பகுதி அணி என்று ஒவ்வொரு அணியாக இருக்கும். அதுலேயும் இல்லை, சாதாரண அல்லது திரும்பி வந்தன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு கீழால் சாதாரண போர் வீரனாக இருந்து நீங்கள் போரிடணும்னு கட்டளை. நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படணும், இவ்வளவு துன்பப்படணும், வெற்றி மேல் வெற்றியை சேர்த்து கொட்டி கொடுக்கணும், கடைசி நேரத்தில் எங்களை தூக்கி தூர வீசுவீங்களோ? அப்படி தானே நம்ம கேட்போம். இன்றைய அரசியல் அது தானே. நல்ல பெரிய லெவலில் வந்துட்டு இருந்தால் அவனை தூக்கி என்ன செஞ்சிருது, தூக்கி பிசுறுன்னு தூக்கி போட்டுருவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன செய்யாது, ஒரு பெரிய மரியாதை இல்லை இந்த காலத்தில் இருக்காது. அவங்கெல்லாம் பிசுறாக போயிடுவாங்க. ஆனால் சையதுனா
காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? அந்த பொறுப்பை அப்படியே ஒப்படைச்சிட்டு வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் உங்களுக்கு கீழே நான் பணிபுரிகிறேன், ஒரு சாதாரண இதாக இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், நான் கபூல் செஞ்ச மாதிரி இப்போ தாபிகளை பற்றி பிரச்சனை இல்லை, தாபியன்கள் இருக்கிறாங்க, என் மீது பிரியம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க மேலே தனி பிரியம் கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள் இருப்பார்கள். எனவே இவர்களெல்லாம் வேறு விதமாக எண்ணிவிடக்கூடாது. எனவே பொறுப்பை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், உங்களுக்கு கீழே ஒரு சாதாரண வீரனாக இருந்து நான் பணி செய்கிறேன். அமீல் மோமினின் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் அதுக்கு மீற மாட்டேன். ஆனால் இந்த செய்தியை மட்டும் வெளியில் போகாமல் இருக்கட்டும். அமீர் மோமின் அதை சொல்லலையே, எல்லாருக்கும் பகிரங்கமாக அறிவிக்கணும்னு சொல்லலை, அதை நீங்கள் பொறுப்பெடுத்து நீங்கள் செய்யுங்க, நான் அதுக்கு கீழே நான் செயல்பட்டுக் கொள்கிறேன். ஏன்னா இந்த தகவல் வெளியே தெரிந்தால் நம் படைகளுக்குள்ளேயே கூட என்ன செஞ்சிடலாம், ஒரு வேளை பிரச்சனைகள் வந்துவிடக்கூடும் என்று சொல்லி சரி நான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. அவ்வளவு இப்போ நான் ஒரு பள்ளிவாசல் கட்டுறேன்னு வைங்க, ஒருத்தர் செய்கிறார், அது பள்ளிவாசல் கட்டுறதுக்கு 1 கோடி ரூபா தேவை, 95 லட்ச ரூபா செலவழிச்சிட்டார், இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா தான் தேவைப்படுது. இப்போ அந்த 5 லட்ச ரூபாயை தருவதற்கு இன்னொருத்தர் வர்றார், அவர் வந்ததும் இந்த 95 லட்ச ரூபா செலவழிச்சதை நீங்கள் இனி பள்ளிக்கெலாம் வரக்கூடாது, நீங்கள் போங்க, நாங்கள் அவரை வச்சு வேலையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 95 லட்சம் உள்ளவர் என்ன பாடுபடுத்துவார்? அப்படியா, பள்ளியை விட்டு நீ என்ன வெளியே போக சொல்கிறியா, நான் என்ன பாடுபடுத்துகிறேன், யார் வெளியில் போகிறேன்னு கேட்பாங்க. கேட்டால் நியாயமா இல்லையா? நியாயம்தான். ஆனால் அப்படி கேட்டாங்களா? என்ன ஆச்சரியமான அற்புதமான சஹாபிகள் அவர்கள். இப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அற்புதமான தோழர்களை அவ்வளவு அழகாக உருவாக்கினார்கள். உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா ஒரு இளம் சஹாபி என்ன சிறுவர், அவங்க உமைர் ரலியல்லாஹு தஆலா சிறுவர்னு சொன்னால் ஒரு 10-11 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு இருந்த பண்பை பாருங்க. உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா இவங்களுடைய வாப்பா இறந்துட்டாங்க. அப்படி இறந்த போது அத்தான் இறந்துட்டாங்க. உமைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உம்மா இன்னொரு கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த கல்யாணத்தை முடிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டால் ஜுலாஸ், அவர் பேர் ஜுலாஸ் கல்யாணம் முடிக்கிறாரு. ஜுலாஸ் நல்ல வசதி உள்ளவர், வசதி வாய்ப்போடு இருக்கிறார். அவர் கல்யாணம் முடிக்கிறார். கல்யாணம் முடித்து அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஜுலாஸ் எப்பவும் வருவார், ஒரு சஹாபி எப்போதும் வருவார். அப்படி வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய மனைவியினுடைய மகன் உமைரையும் கையில் பிடிச்சிக்கிட்டே வருவார். தம் பிள்ளை இல்லையே, தாம் பெத்த பிள்ளை இல்லை, தன் மனைவியினுடைய பிள்ளை. அவர் இறந்துட்டாரு, இவர் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. உமைரை பிடிச்சிட்டே வருவார். பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம், 2வது கல்யாணம் முடிக்கிறதுக்கு மனைவி இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், மனைவி இறந்துட்டாங்க அல்லது தலாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 2வது கல்யாணம் முடிக்கிறவங்க ஒரு பெண்ணை முடிக்கும்போது பெண்ணை பிடிச்சிருந்தாலும் அந்த பெண்ணை ஏற்கனவே கல்யாணம் ஆன பெண்ணாக இருக்கலாம், ஏற்கனவே கல்யாணம் ஆன பிள்ளையாக இருக்கலாம், அந்த பெண்ணுடைய கணவர் இறந்துருக்கலாம் அல்லது தலாக்காகி இருக்கலாம். எப்படியோ என்ன பார்ப்பாங்க, முதல்ல அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. குழந்தை இருந்தால் கல்யாணம் முடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதை பிழைன்னு நான் சொல்ல வரல, அதை விமர்சிக்கவும் நான் வரல, அது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா இவருடைய சூழல் அந்த மாதிரி இருக்கும். அந்த பிள்ளையே இருக்கும்போது நம்ம சரியான முறையில் நமக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்துட்டா அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் இந்த ஜுலாஸ் ஆச்சரியமாக இருந்தது, தன் பெற்ற பிள்ளையை கூட இப்படி கவனிப்பாரான்னு தெரியாது, அந்த அளவுக்கு அள்ளி கொடுப்பார். உமைருக்கு அள்ளி 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 கொடுப்பார். புதிய சட்டைகள், புதிய உணவுகள், புதிய பொருள்கள், அவருக்கு என்ன தேவையோ தேவையை விட அதிகமாக கொடுப்பார். அவ்வளோ பெரிய வசதியோடு இருந்தவர். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தபூக்கு யுத்தம் வருது. அந்த தபூக்கு யுத்தத்திற்கு நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா விட்டு ரொம்ப தூரமாக போனது தபூக்கு தான். அப்போ அந்த காலத்தில் நிதியுதவி நிறைய தாங்கன்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதி உதவி தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபிகள் அள்ளி கொடுக்குறாங்க. குறிப்பாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் தாராளமாக நிறைய கொடுத்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்தின் கணக்கை ஒப்படைச்சாங்க. எங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு ஒப்படைக்கிறாங்க.
ஒப்படைத்து விட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், இவ்வளவு பொருள் என்கிட்ட இருக்கு, இதுல பாதியை நான் தர்றேன், பாதியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீமா அதைத வ பாரக ஃபீமா அம்சக்த. நீங்க தந்ததிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதையும் பரக்கத் செய்வானாக. அது பொங்கிடுச்சு இல்ல. எவ்வளவு பெரிய பணக்காரர். இன்னைக்கு அம்பானி தானியெல்லாம் நிற்க முடியாது, அவ்வளவு பெரிய செல்வம். உண்மையிலேயே அவ்வளவு பெரிய செல்வம். வரலாற்றிலே ஒரு தகவலை நான் படித்தேன். சிரியாவிலிருந்து புறப்படக்கூடிய ஒட்டகம், சரக்குகளினுடைய ஒட்டகம், அந்த முதல் ஒட்டகம் மதீனா வந்து சேரும் பொழுது கடைசி ஒட்டகம் சிரியாவிலே நிற்கும். எத்தனை ஆயிரம் ஒட்டகங்கள், சரக்குகள். இது ஒரு பகுதி, அவங்களுடைய வியாபாரத்தினுடைய ஒரு பகுதி. அப்படியெல்லாம் ஒரு செல்வந்தரை பார்க்க இயலாது. அவங்க சொல்றாங்க, யாரு சொல்லலாம், என்னுடைய சொத்தின் மதிப்பீடு இவ்வளவுதான், 8000. அப்ப இருக்கிறது 8000 திர்ஹம் இருந்தது. 4000 திர்ஹத்தை நான் தர்றேன், 4000 நான் வச்சிருக்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீமா அதைத வ பாரக ஃபீமா அம்சக்த. நீங்க வச்சிருந்ததையும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், நீங்க தந்தலையும் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னாங்க. இப்படியெல்லாம் காட்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களேன்ட்டு நிதி கொடுக்கணுமேன்னு பார்த்தாங்க. நிதி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. தன் வீட்டில் இருந்து கிழிஞ்ச பாயை கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த பாய் தான் இருக்குது, ரசூல் நிதி கேட்டாங்க, கேட்டதுக்காக நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த பாய் இருக்குது, இந்த பாயை நான் ஏலம் விடுறேன், ஏதாவது எடுத்தா அந்த காசை கொண்டு நானும் ரசூலுல்லாஹ் கையில் கொடுப்பானே, என்ன ஆசை பாருங்க. அந்த பாயை ஏலம் விடுறாங்க. அருமையான பெருமக்களை, இந்த காட்சியெல்லாம் இந்த சின்ன புள்ள உமைர் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் தான் அத்தா வரல, ஜுலாஸ் வரல. அவர்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு பிள்ளைக்கு தெரியும், நல்ல வசதியோடு இருக்கிறார். வந்துடுவார், இன்னும் வந்துடுவார்னு பார்த்தா வரல. எல்லாரும் வந்து காசை கொடுக்குறாங்க, இவர் ஏன் வரல அப்படின்னு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அபி அத்தாண்டு கூப்பிடுறார். பெத்த அத்தா இல்லைன்னா வளர்க்க அக்கா அத்தா தானே, அப்படி தானே கூப்பிடுவாங்க. அபி, மஸ்ஜிது நபவி எவ்வளோ அழகா இருக்கு, கண்மணி நாயகம் கேட்ட அந்த நிதியை எப்படியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, என்ன அழகான காட்சி, நீங்க ஏன் வரல, வாங்க வாங்கன்னு கையை பிடிக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய வசதிகளை தந்திருக்கிறான், எவ்வளவு பொருள் உங்ககிட்ட இருக்கு, நீங்க வந்து கொடுங்க, பணத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த பிள்ளை கூப்பிடுது. இப்பதான் அசல் வெளியில வருது. இந்த ஜுலாஸ் சொல்றாரு, இன்கான முஹம்மதுன் சாதிகன் ஃபீமா யத்தஈஹி மினன் நுபுவதி ஃபனஹனு ஷர்ரும் மினல் ஹமீர். அவர் சொன்ன வார்த்தை. ஜுலாஸ் சொல்றார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு சொல்லலை, நம்ம தான் சொல்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தில் என்று எதை வாதிக்கிறார்களோ, தன்னை நபின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவர் உண்மையாக அவர்கள் நபியாக இருந்தால் நம்முடைய நிலை என்ன தெரியுமா, கழுதையை விட கேவலம். இந்த வார்த்தையை அரபுகள் விரிச்சு பேசுவாங்க, பொல்லாத வார்த்தை இது, கேவலத்திலையும் கேவலம். அப்ப இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தது முனாஃபிக்காக தான் வந்திருக்கிறார், அவர் சஹாபியாக வரல. அவர் முனாஃபிக், நிஃபாக்க நெஞ்சில் வச்சுட்டு வர்றாங்கல்ல, பல சஹாபிகள் வருவாங்க, சஹாபிகளுடைய போர்வையில் வருவாங்க, ஆனால் சஹாபிகள் அல்ல. அப்படி சில பேர் என்ன செஞ்சாங்க, நிஃபாக்க முனாஃபிகள் வந்தாங்க. இதை சொன்னதும் அந்த பிள்ளையினுடைய கண்கள்லாம் அப்படியே கலங்கிடுச்சு. அடுத்த வார்த்தை பாருங்க, அவர் அந்த புள்ள சொல்லுது, யா அபின்னு கூப்பிட்டு அந்த வார்த்தை இப்ப சொல்லுது, ஜுலாஸ் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுது. ஜுலாஸ், மா கான அலா ظஹரில் அர்தி அஹதும் பஅத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்ப இலைய மின்க ஃபஅன்த ஆஸருன் நாஸி இந்தி. இந்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஸல்லல்லாஹு சஹாபி ஸலவாத்லாம் சொல்லி தான் சொல்லுது அந்த குழந்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிரியமானவங்க நீங்கள் தான் இருந்தீங்க. என் தாயை விட உங்களை நான் நேசித்தேன். ஏன் தெரியுமா, என் தாய் பெத்தவா என்ன, நீங்கள் பெத்தவங்க இல்லை. ஆனால் காட்டிய அன்பு, காட்டிய அரவணைப்பு, காட்டிய பாசம், எனக்காக அள்ளி தந்தது, கொடுத்தது வேற யாரும் செய்வாங்களா? இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் என் தாயை விட ரசூலுல்லாவுக்கு அடுத்தபடியாக நான் அதிகம் நேசித்தது உங்களை தான். என்னிடத்தில் மக்களிலேயே மிக தேர்வானவர் நீங்க தான்.
ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், ரசூலை பற்றி இந்த வார்த்தை என்னால் தாங்க முடியாது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் இந்த செய்தியை நான் சொன்னால், நீங்கள் இப்படி சொன்னீங்க, என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஜுலாஸ் இப்படி சொன்னார் என்று நான் சொன்னால், ஃபலஹ்துக, உங்களை நான் கேவலப்படுத்தியவனாக ஆகிவிடுவேன். உங்களை கேவலப்படுத்திடுவேன். போய் சொன்னால் கேவலமாயிடும். நான் சொல்லாமல் மறைத்தால் என்னுடைய தீனுக்கு நான் துரோகம் செய்ததாக ஆகும். நான் சொன்னா உங்களை கேவலப்படுத்துறது, சொல்லாமல் இருந்தால் இந்த தீனுக்கு நான் துரோகம் செய்வது. ஒருபோதும் இந்த தீனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட போய் நான் சொல்லுவேன் அப்படின்னு நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டேன். அந்த குழந்தை போய் சொன்னால் என்ன நடக்கும்? வீடு ஜுலாஸுடைய வீடு, அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு ஜுலாஸு கொடுத்தது, அவர் சாப்பிட்றது வீட்டை விட்டு வெளியில் வருத்துவார். அப்படி தானே நடக்குமா இல்லையா? அதான் நடக்கும். சாதாரண விஷயம் தானே. எனக்கு வீடு போனாலும் பரவாயில்லை, உணவு இல்லைன்னாலும் பரவாயில்லை, ஆடை இல்லைனாலும் பரவாயில்லை, உறைவிடம் இல்லையா பரவாயில்லை, எனக்கு ரசூலே முக்கியம் என்று புறப்பட்டு வந்த அந்த குழந்தையினுடைய ஈமானை பாருங்கள். அதுவும் சஹாபி இல்லையா? அதிசயம் இல்லையா? நேராக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த காட்சியை பார்த்து அங்கே போய் சொன்னால் அவர் இப்படி பேசுகிறார், இந்த மாதிரி பண்ணிட்டாரு, நான் இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலாஸை கூப்பிட்டு அனுப்புனாங்க. ஜுலாஸ் வந்தார். உங்கள் புள்ள உங்களை பற்றி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, என்ன சொல்கிறீங்க? சஹாபிகள்லாம் உட்காந்துருக்கிறாங்க, அங்கே விசாரணை நடக்கிறது, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது ஜுலாஸ் சொன்னார், வல்லாஹி மா குல்து, நான் அப்படி சொல்லவே இல்லை. யாரும் சொல்லதான், நான் அப்படி சொல்லவே இல்லை, அந்த புள்ள போய் சொல்லுது என்று சொன்னதும் சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு. சிலர் அதில் சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த குழந்தை இவருக்காண்டி அவர் எவ்வளோ செஞ்சிருக்கிறார், எவ்வளோ செஞ்சிருக்கிறார், அள்ளி கொடுத்துருக்கிறார், நன்றி கட்ட பிள்ளையா இருக்கு அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார்? முனாஃபிக்குகள். பல பேர் பேசுகிறாங்க, இது ரசூலுல்லாவுடைய மதரசாவில் வளர்ந்த பிள்ளை, ஒருபோதும் பொய் சொல்லாது. அதெல்லாம் சஹாபிகள். இப்படி பேச்சுகள் நடக்கிறது. இப்படி பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு கட்டத்தில் இவர் சொன்னார் அப்படின்னு இந்த குழந்தை சொல்ல, நான் சொல்ல இல்லை என்று ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்தில் ஓங்கி அடித்தார் ஜுலாஸ். சொன்னார், வல்லாஹி மா குல்து, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அப்படி சொல்லவே இல்லைனோ. சபை அப்படி திகைச்சிருச்சு. ஏன்னா அப்படி லேசாக யாரும் சத்தியம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ சக்கரை பொங்கலாக இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் சஹாபிகள் அப்படிலாம் செய்கிறது இல்லை. அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை பயந்தவர்கள் அப்படி சொன்னதும் அப்படி திகைச்சு போய் அப்படி ஃபங்காய் நின்ட்டாங்க. எல்லாரும் அப்படி திகைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த குழந்தையினுடைய இந்த சிறுவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது. சத்தியம் செஞ்சிட்டாரே, சத்தியம் செய்துட்டாரே, நான் எப்படி, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க இந்த இவங்கெல்லாம், மற்ற சஹாபிகள்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் ஒரு பொய்யன் நினைப்பாங்களே, வேற என்ன கற்பனை பண்ணுவாங்களோ என்ற பயம் வந்து அவர் கல்புலிருந்து நேராக அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கிறார். யா ரப்பி, இவர் சொன்னது உண்மை என்பது உனக்கு தெரியும், ஆனால் சத்தியமிட்டு விட்டார். இதற்கு பிறகு என்ன செய்வது என்பது எனக்கு தெரியவில்லை. உன் ஹபீபினுடைய நேசத்தினால் என்னுடைய வாழ்வே மண்ணா போனாலும் பரவாயில்ல, எதுவும் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் உன் ஹபீபினுடைய நேசம் வேண்டும் என்பதற்காகவே என் வாழ்வை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் சிந்திக்காமல் நான் இங்கே வந்து சொன்னேன். ரப்பே, என்னை நீயே உண்மைப்படுத்து என்று அல்லாஹ்விடத்தில் மானசீகமாக உரையாடுகிறார். அந்த குழந்தை எப்படி உருவாக்கி இருப்பாங்க அந்த பிள்ளைய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் வஹி இறங்க ஆரம்பித்தது. அந்த வஹி இறங்கும் பொழுது சஹாபிகளுக்கு நன்றாக தெரியும், சஹாபிகளுக்கு அந்த வஹி இறங்க தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வஹி இறங்குற அந்த சூழலை புரிந்து கொண்ட சஹாபிகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது விஷயமா வஹி வருதா அல்லது வேற விஷயமா வஹி வருதா பயப்படுவாங்க. அந்த அச்சத்தோடு அப்படியே நிற்கிறாங்க. எல்லாருடைய பார்வையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தின் மீது அப்படியே அப்பி இருக்குது. பின் ட்ராப் சைலன்ஸ். அப்படியே இருக்கிறாங்க, யாரும் அசையலை, யாரும் பேசலை, எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ரசூல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருக்கும், வியர்வை சொட்ட தன்னுடைய தலையை உயர்த்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்த்தி இறங்கிய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலக்கத் காலு கலிமத்துல் குஃப்ரி வகஃபரு பஅத இஸ்லாமிஹிம் வஹம்மு பிமா லம் யனாலு வமா நகமு இல்லா அன் அக்னாஹுமுல்லாஹு வரசூலுஹு மின் ஃபضலி. இந்த வசனத்தை
தௌபால வரக்கூடிய இந்த வசனம் இது. என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? அவர்கள் சத்தியம் செய்வார்களா? அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்வார்களா? பச்சை பொய்ய சொல்லிட்டு குஃப்ரியத்தான வார்த்தையை பேசிவிட்டு சத்தியம் வேறு செய்கிறார்களா? அல்லாஹ் எச்சரிக்கிறான். அந்த புள்ள சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறான் அல்லாஹ். சத்தியமா செய்கிறார்கள் அவர்கள். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலக்கது காலு கலிமத்தல் குஃப்ர். குஃப்ர் அவங்க சொன்ன வார்த்தை குஃப்ருடைய வார்த்தை. அதை சொல்லிட்டு சொல்லல அப்படின்னு வேற சத்தியமா செய்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம், அந்த பணத்தினுடைய திமிரு தைரியம். அந்த பணத்தை தந்தது யாரு தெரியுமா? இது நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு இடம். அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியது யார்? நம்ம யாருன்னு சொல்லுவோம்? அல்லாஹ்னு சொல்லுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அக்னாஹுமுல்லாஹு வரசூலுஹு மின் ஃபضலி. அல்லாஹ் தன்னுடைய ஃபضலின் காரணத்தினால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியது நானும் என்னுடைய ரசூலும் என்கிறான் தாயத்துல. அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கினார்கள் என்று தான் அல்லாஹ் சொல்றான். தன்னை மட்டும் சொல்லல, தன்னுடைய ஹபீபையும் அதில் இணைச்சு சொல்றான். என்ன அற்புதமான வார்த்தை! அந்த தகவல் வேறு. அந்த துறைக்கு போனால் நம்ம வேறு தலைப்பில் பேசணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வந்தர்களை ஆக்குவாங்களாண்டு. ஆக்குவானா அல்லாஹ் தான் சொல்கிறான், அவனில் சொல்கிறான். அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு சொல்கிறான், அவங்க தௌபா செய்யல, அவங்களுக்கு கடுமையான வேதனையை நான் துன்யாவிலும் ஆகிரத்திலையும் கொடுப்பேன். இந்த உலகத்தில் அவர்கள் தங்களுக்கு உதவியாளர்களாக, தங்களுக்கு பொறுப்பாளர்களாக யாரையும் பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களை ஆக்கி விடுவேன் என்று சொன்னதும் தான், இந்த வசனத்தை ஓதுனதுதான் தாமதம். அந்த பிள்ளையினுடைய கண்கள் இருந்து இப்போதும் கண்ணீர் வடியுது, ஆனந்த கண்ணீர் வடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காதை தடவுனாங்க. அந்த பிள்ளையுடைய காதை தடவிட்டு, உங்கள் காது, அருமையான பிள்ளையே, உன் காது கேட்டது உண்மைதான், நீ கேட்காததை சொல்லலை அப்படி இந்த காதை தடவி விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் காது கேட்டது உண்மை என்று சொன்ன போது இப்போ ஜுலாஸ் எழுந்தார். அதூபு இலல்லாஹி வ ரசூலி, நான் அல்லாஹ் ரசூல் இடத்துல தௌபா செய்கிறேன், நான் தௌபா செய்கிறேன், நான் சொன்னது உண்மைதான். யா ரசூலல்லாஹ், நான் முனாஃபிக்காக இருந்தேன். இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு நான் என்னை மாற்றிக்கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஒருபோதும் இனிமேல் நான் இத்தகைய தவறுகளில் ஈடுபட மாட்டேன். நயவஞ்சகத்தனமாக என்னுடைய வாழ்வு இருக்காது. பரிசுத்த தோழராக நான் உங்களுக்கு துணை நிற்பேன் நாயகமே என்று சொல்லி அவர் தௌபா செய்தார் என்பது மாத்திரமல்ல, அவர் உண்மையாகவே அப்படி வாழ்ந்தார் என்ற வரலாறையும் பார்க்கிறோம். அத்தோடு இதற்கு முன்பாக நீ தானே காட்டி கொடுத்த, என்ன இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்குனது நீதானே, என்னை முனாஃபிக்கிலிருந்து சஹாபியாக ஆக்கியது நீதானே, அப்படிதான் கேட்டார் அந்த பிள்ளையை பார்த்து. நான் முனாஃபிக்காக இருந்தேன், நயவஞ்சகனாக இருந்தேன், என் பிள்ளை அல்லவா என்னை சஹாபியாக மாற்றியது என்று அது முதல் ஏற்கனவே அந்த பிள்ளையை எப்படி கவனித்தாரோ அதை விட பன்மடங்கு கவனிக்க ஆரம்பித்தார். அருமையான பெருமக்களே, இங்கே நாம் சஹாபி என்று வரும் பொழுது அந்த குழந்தையும் நீங்கள் பாருங்க, இந்த முனாஃபிக்காக இருந்தவர் சஹாபியாக மாறும் பொழுது அந்த பிள்ளையை புறந்தல்லாமல் அணைத்து கொண்டு தன்னுடைய வாழ்வையும் சீராக்கி ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு செய்த சிறப்பை விட உயர்வான சிறப்பு செய்யக்கூடியதாக அந்த சஹாபி மாறி போனதை நாம் பார்க்கிறோம். சஹாபி என்ற அந்த அந்தஸ்துக்கு வரும் பொழுது அதற்கு நிகராக உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அதிசய சஹாபிகளாக அவர்களை உருவாக்கினார்கள் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தகைய சஹாபிகளை உள்ளம் நிறைந்து நேசித்து அவர்கள் காட்டிய வழியிலே நடந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிக்குகளாக வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் வாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நிறைவான ஆஃபியத்தோடும் பரக்கத்தோடும் வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.